மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் கண்டனம் தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் பேரணி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறையினர் மேற்கொண்ட சோதனை தற்பொழுது அந்த மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. தற்பொழுது என்ன நிலவரம், விவரிங்க. மேற்கு வங்கம் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எப்போதுமே தேர்தல் என்று வந்துவிட்டால் மேற்கு வங்கம் மிக கொந்தளிப்பாக காணப்படும். அந்த வகையில் தேர்தலுக்கு முன்னதாகவே தற்போது மேற்கு வங்கத்தில் அரசியல் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இன்று ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை இன்று திடீர் சோதனை மேற்கொண்டது. மொத்தம் 10 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஐபாக் நிறுவனம் தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல்வர் மமதா பானர்ஜிக்கும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் வியூகம் தொடர்பான அனைத்து வியூகங்களையும் வகுத்து கொடுக்கிறது. இந்த ஐபாக் நிறுவனம் மற்றும் அதனுடைய இணை ஸ்தாபகரான பிரதீக் ஜெயின் ஆகியோருடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்பான பல்வேறு ரகசிய சென்சிட்டிவ் ஆவணங்கள், முக்கியமான கோப்புகள், வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட அனைத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்து சென்றிருப்பதாக மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளை பாஜக துஷ்பிரயோகம் செய்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர் பிரதமர் மோடியை கண்டித்தும் அமலாக்கத்துறையினுடைய சோதனையை கண்டித்தும் இன்று மாலை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது பல்வேறு இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வார்டு மற்றும் ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பல இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவரும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு எதிராகவும் கடுமையான முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏனென்றால் ஐபாக் நிறுவனத்தில் குறிவைத்து சோதனை நடத்தியதன் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் யுத்திகளை குறிவைத்து அமலாக்கத்துறை திருடி சென்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது. எனவே அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அசன்சோல் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஐபாக் நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய சால்ட் லேக் பகுதியிலும் ஏராளமான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தொண்டர்கள் இருப்பதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.